व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. പവിത്രേന്ദ്രിയാണി നദിക്കരയിൽ അമർന്നുകൊണ്ട് മൗലി ஞானேஸ்வர் மகாராஜன் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 75வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, when a weak man gives up meditation, he falls prey to whims and desires. மன உறுதி இல்லாத ஒருவனே தியானத்தை கைவிடும் போது அவன் தன் மனதின் விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் இரையாகி விடுகின்றான். கிட்டத்தட்ட நம்ம ஞானவேருடைய அப்பானுடைய ஸ்டாண்டு அப்படியே பிரதிபலிச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காட்டுக்குள்ளதான் ஒருத்தன் இருக்கணும், 24 hours நான் ஸ்டாப்பா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தியானத்தை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நிமிஷம் நம்ம மறந்தா கூட நான் யாருன்னு நான் மறந்துட்டேன்னா அப்புறம் இந்த காட்டு விலங்குகளை போல் உள்ள இந்த புலன்களுக்கு நான் இரையாகி விடுவேன் அப்படின்னு எல்லாம் அவங்க அப்பா பயப்படுவாரு. அப்போ ஞானதேவர் ஏன் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஃப்ரெண்டான நாலேஜ் கொடுப்பார். கிட்டத்தட்ட அப்கோர்ஸ் ஞானதேவர் கொடுத்த அதே நாலேஜ் தான் இங்கேயும் கூட. அங்க அப்பா என்ன சொல்லுவாரு, இப்படியெல்லாம் போயிருண்டா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் போகாது அப்படின்னு ஞானதேவர் சொல்ல, உடனே அவர் சொல்லுவார், அது எப்படிரா காய்ந்த சருகானது கொந்தளித்து கொண்டோடும் வெள்ளத்திலே வீழ்ந்தால் அது அந்த வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போகாமல் என்னதான் செய்யுமோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லுவாரு, அப்படி இல்லையேப்பா, உங்களை ஏன்ப்பா நீங்க சாய்ந்த சருகாட்டம் நினைக்கிறீங்க, ஒரு பாறாங்கல்லாட்டம் நினைக்க கூடாதா? எத்தனை கொந்தளித்து கொண்டு ஓடும் அந்த வெள்ளத்திலே ஒரு பாறாங்கல் ஜம்முன்னு அதுலயே நிக்குதா இல்லையா? வெள்ளத்தோடு கூட ஓடிட்டேவா இருக்கு. ஸோ இந்த சம்பாதம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா, வீக் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் மைண்ட், இந்த ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? இப்ப இங்க இந்த அஷ்டாவக்ரர் தானே சொல்றாரு, மன உறுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வீக் மைண்டட் பர்சன்ஸ் அப்படிங்கிறார். மன உறுதி இல்லாத ஒருவன் தியானத்தை கைவிட்டால் அப்படின்னா எந்த நேரமும் நான் யார் என்ற விசாரத்தை கைவிட்டால் அல்லது தான் பிரம்மமே என்ற அந்த தியானத்தை கைவிட்டால் மனதின் விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் இறை ஆகிவிடுவே. ஸோ மனசு கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் மறுபடியும் பாலா போயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு. சரியா? சரி, இப்போ அவரே தெளிவா சொல்றாரு, மன உறுதி இல்லாத ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? மன உறுதி இருப்பவனுக்கு இது தேவையில்லைன்னு இன்டைரக்டா அர்த்தம். அப்ப இன்டைரக்ட்லி மன உறுதி இல்லாதவனுக்கு இது தேவைன்னு அர்த்தம், அப்படி கூட சொல்லலாம். சரியா? there are certain weak peoples இருக்காங்க, அவங்க மனசுங்கிறது அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்காது. அதுவும் குறிப்பா நேற்று ஒருத்தங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஏன்பா நம்ம தேவையில்லாம நம்ம மனசை யூஸ் பண்ணக்கூடாது, ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, கண் இமைக்கும் நேரத்துல எங்களுக்கு ஆராய்ச்சியெல்லாம் வேற வேகத்துல கொண்டு போய் முடிஞ்சிடுது இல்லை என்று ஒரு பதில் வருகிறது. அப்படின்னா they feel that they are totally uncontrol of their mind. தங்கள் மனம் தன் கட்டுப்பாட்டிலே இல்லை என்றும், நான் வேண்டாம்னா நிக்கவா போகுது, அது அசுர வேகத்துல ஓடிட்டு தானே இருக்கு, நான் சிந்திப்பதிலே நான் உங்களுக்கு சொல்லுவது வெறும் 2-3% தான், உள்ளே 100 ஓடுகிறது, வெளியே சொல்லி 1-2 வயசுக்கிட்டே ஏன்பா இப்படி கஷ்டப்படுறேன்னு நீங்க கேட்குறீங்க என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார். அப்படின்றப்போ அந்த மாதிரி பர்சன்ஸ் நீங்க வச்சுக்கணும். சரியா? மன உறுதி இல்லாதவர்கள், மன கட்டுப்பாடே இல்லாதவர்கள், மனம் கண்ணா பின்னா என்று அலைவாய விடுபவர்கள், அல்லது மனதின் கட்டுப்பாட்டிலே வாழ்பவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும்னு இந்த பிரச்சனையே இல்லை, அவனுக்கு மன உறுதி இருக்குன்னு அர்த்தம். மனம் தன்னை விட்டு வேற எங்கேயும் போயிடாது. ஆனா மனதிற்கு அடிமையாகி வாழ்பவன், மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ்பவன், அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அடைச்சி நான் மனசு இல்லடா, நான் மனசோட ராஜாடா, சே என் மனம் நான் அல்ல, என் மனதின் அதிபதி நான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிற இந்த நாலேஜ் கீப் ஆன் ரிமெம்பர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ குறிப்பா மனசு ஓடும் போது, இப்ப எனக்கு இது தேவையில்லை, ஏன் ஓடுற என்று அந்த மனதை கேள்வி கேட்கும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் நான் ஸ்டாப்பா தியானம் பண்ண வேண்டியது இருக்கு.
ஐம் நாட் தி தாட்ஸ் அண்ட் தி திங்கர், ஐம் நாட் தி ப்ரோக்ராம் அண்ட் தி ப்ரோக்ராமர் என்று நாம் சொல்லி அந்த நாலேஜஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா தே ஷுட் practice in their mind because they are out of control. அப்போ மன உறுதி இல்லாதவன், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறவனுக்கு மெடிடேஷன் நெசசரி தான். பட் நான் பேசிட்டு இருக்கிறது ஞானியோட லட்சணங்களை பத்திடா. ஞானிக்கு ஏண்டா உட்காந்துக்கிட்டு மெடிடேட் பண்ணணும்? அவன் மனம் உறுதியாக இருக்கின்றது. நான் பிரம்மம் பிரம்மம் என்று சொன்னால்தான் அவன் பிரம்மமா? அவன் ஆல்ரெடி பிரம்மமாகி போனவன் அல்லவா? அவன் தன்னை நினைவுபடுத்திக் கொள்ளத்தான் வேண்டுமா? அல்லது எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியானது சிங்கத்தின் முகத்தை பார்த்த உடனேயே பின்வாங்கி ஓட தலைப்படுமோ, அப்படி தனது மனதின் ஆசைகளை இவன் பார்த்தாலே அது ஓடி பின்வாங்க தலைப்பட்டு விடுகிறது. அப்பேற்பட்ட மன கட்டுப்பாடுடையவனுக்கு இனி புதிதாக பயிற்சிகள் இதற்கு இங்க என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பயிற்சிகளின் வாயிலாகத்தான் நாம் இந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பேசுற இந்த சித்தம் சுத்தம் இல்லாதவங்களுக்கு நெசசரி தான். பட் ஒன்ஸ் இந்த ஞானத்தின் வாயிலாக, ஞானம் யார், நான் யார் என்ற அந்த விசாரம் வாயிலாக உண்மையை உணர்ந்துட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா சித்தம் சுத்தமா இருந்தாதான் உணர முடியும்னு அவரே சொல்லிட்டாரு நிறைய இடங்கள்ல. சோ சித்தம் சுத்தமாக்கி நீ அந்த ஞானத்தை உணர்ந்த பிறகு இந்த தியானம் உனக்கு தேவையில்லாத விஷயமாக மாறிவிடுகிறது. அப்போ மனதின் விருப்பங்கள் ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. மனசுக்கு விருப்பங்கள் ஆசைகள் எதுவுமே இருக்காது. என்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் என் எண்ணத்தின் வாயிலாக நான் சும்மா நாச்சுக்கும் வெளிப்படுத்துகிறேன் என்ற நிலைக்கு நீ போயிடுற. மனசுக்குன்னு தனி சுதந்திரம் இல்லைன்னு உனக்கு புரிஞ்சிடுது. மனம் ஆஃப்டரால் ஜடம், என்னுடைய கருவிடாது. நான் என்ன சொல்றேன்னு அதுதானடா செய்யணும் என்ன நிலைமைக்கு வந்து விடுகிறது. சரியா? அப்போ அந்த பாஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல இருக்கக்கூடிய கிக்க ஃபீல் பண்ணணும். பாஸா இருந்தா எவ்வளவு சந்தோஷம்னு ஃபீல் பண்ணணும். கேவலமா இது இல்லைன்னா நான் எது போயிடுவேன் அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி போகக்கூடாது. சரியா? அது கேட்கும் 1000, அது கேட்கறது 1000 வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த புத்தி வேற அதுக்கு சாதகமா எடுத்துக்கிறது. என்ன சாதகமா எடுத்துக்கிறது தெரியுமா? என் ஃப்ரெண்டு ரொம்ப அறிவாளி. அதனால மனசு ஏதாவது கேட்டுச்சுன்னா அந்த புத்தியை கொண்டு வந்து இது நியாயம் தானே, நம்ம தப்பாவா கேட்டுட்டோம், உடனே அழகா ஹெல்த் இஸ் வெல்த். என்ன லூசுத்தனமா பேசுறீங்க நீங்க? ஹெல்த்துக்காக பன்னெண்டு தாங்க வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு செய்வீங்க, ஹெல்த்துக்காக கூட 100 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. அறிவு இருக்கா உனக்கு என்று அற்புதமாக வேலை பார்க்கிறது. சரியா? ஆனால் அவள் கொஞ்சம் உண்மையானவளும் கூட. அதனால் அவளை கூட பேசிக் கொண்டிருக்கும் போதே சொல்லுகிறாள் வெல்த்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, கொஞ்சம் ஆசைப்பட்டுதான் அப்படி கேட்கிறேன்னே வச்சுக்கோங்க, ஆனாலும் எனக்கு பண்ணி கொடுங்க. எல்லாம் தெரிந்தும் ஆனால் மனதிற்கு அடிமையாக இருக்கும் அவளும் புரிகிறதா? தெரியாதவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அது நமக்கு புரிகிறது. ஆனால் அனைத்தும் அறிந்து தெரிந்து புரிந்து என் மனதின் அரசியே நான் என்று தெரிந்தாலும் நான் அரசியாக வாழ விரும்பவில்லை, என் மனதிற்கு அடிமையாகவே நான் வாழ விரும்புகிறேன் என்று ஒரு அரசி சொல்லுகின்றாள் என்றால் அதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். புரியுதா? இப்படி அனைத்தையும் தெரிந்து உணர்ந்த பிறகும் கூட மனதின் அடிமையாக வாழ்கின்றவர்களுக்கு சித்தம் அந்த அளவுக்கு கேவலமாக உள்ளது என்று புரிந்து எழுதியிருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக மெடிடேஷன் செய்துதான் ஆக வேண்டும் என்று வேணா எடுத்துக்கோங்க. ஆனா உண்மையில மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் அப்படின்னா மனதிற்கு அடிமையாகாமல் தன்னை, அதாவது மனதை தனக்கு அடிமையாக வைத்திருப்பவன் கண்டிப்பாக எந்த விதமான பயிற்சிகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு ஆசை இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு அந்த ஆசையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்ன்ற பிரச்சனையே இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேணும் இதுல எடுத்துக்கோங்க. நம்ம ஏதாவது சொல்றியா? நீ கையா பண்ணவே பயந்துட்டேன். இல்ல, நான் நீங்க கிருஷ்ணர் கதை சொல்றீங்கல்ல, அந்த 5 தலை பாம்பு. மனசு வந்து நம்ம காலடி கீழே இருக்கணும், அதுக்கு மனசுக்கு அடிமையாக கூடாது, மனசை நம்ம வந்து காலடியில வச்சுட்டு நம்ம எப்படினாலும் விளையாடணும்னு சொல்றீங்கல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. காளிங்க நர்த்தனம் 5 தலைகள் கொண்ட அந்த 5 புலன்களின் மேல் தாண்டவம் ஆட வேண்டும் என்று கண்ணன் சொல்லுகின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காளிங்கனை நம்ம தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அது டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, நம்ம அப்படி பயந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போவோம். Even hearing truth, the man of dull intellect holds on to illusion. Through effort and suppression, he may appear outwardly composed, but inside he craves the world. என் ஃப்ரெண்டுக்காகவே சொன்ன மாதிரியே இருக்கே.
என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மைகளை எல்லாம் கேட்ட பிறகும் மந்த புத்தி உடையவள் என்ன இருக்கு, மாயையே பற்றி கொண்டிருக்கின்றாள். பெரும் முயற்சியினாலும் அடக்குவதனாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பயங்கரமா நாம சொல்றேன், அதை சொல்றேன், நானும் என்னாலான பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன், நீங்க என்ன திட்டுறீங்க, நான் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன், பெரும் முயற்சி எடுத்துக் கொள்கிறாளாம். மனதை அடக்குவதற்கு போராடுகின்றாளாம். இவையெல்லாம் வெளிப்பார்வைக்கு தோன்றினாலும் உள்ளுக்குள் உலக இன்பங்களுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். எதுக்கு வெளிப்பார்வைக்கு இந்த நாமம் சொல்லணும், எதுக்கு வெளிப்பார்வைக்கு முயற்சி பண்ணணும், எதுக்கு வெளிப்பார்வைக்கான பேச சொல்றீங்க, அது எதுக்கு, அது வேற, அது சரி. ஸோ திஸ் இஸ் த இதுதான் ஸ்லோகம். இதுல ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சித்த சுத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹேவிங் நோன் தி ட்ரூத், உண்மையை தெரிஞ்ச பிறகும் கூட, இதுதான் உண்மை என்று தெள்ள தெளிவாக தெரிஞ்ச பிறகும் கூட இந்த மந்த புத்தியானது அப்படின்னு சொன்னா, மனசுக்கு பின்னாடி இருக்கிற புத்திக்கு மந்த புத்தின்னு பேரு. புத்தி எல்லாம் வேற லெவல்ல ஷார்ப்பா தான் இருக்கும், அதுக்காக அது ஷார்ப்பான புத்தின்னு சொல்லக்கூடாது. அது மனசுக்கு வேலை பார்த்து, உன் ஆன்மாவுக்கு வேலை பார்த்தா அது ஷார்ப்பான புத்தி, உன் மனசுக்கு வேலை பார்த்தா அது மந்த புத்தின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? மனம் மனம் வந்து சாத்வீக இதுல ஞானேஸ்வரியில சொல்லியிருப்பாங்கல்லன்னா, மனம் வந்து புத்திக்கு பின்னாடி அம்மனமா நிற்கணுமா, அவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்டே நிக்கணுமா. நம்ம வந்து புத்தி பின்னாடி அம்மனமா நிக்குது, மனசு முன்னாடி வரப்ப நிக்குது. என்ன பண்றது? வேற லெவல்ல நம்ம அடிமையா வச்சிருக்கோம் நம்ம புத்திய. நான் என்ன சொல்றேன்னு அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும், அதை அழகா எடுத்து கொடுக்கும். ஏன்னா நான் வந்து டிஃபென்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நான் நிரூபிக்க வேண்டியது இருக்கு, 4 பேரை அள வைக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு சொல்லு அப்படின்னா அந்த புத்தி அழகா எடுத்து சொல்லுது, மனசு வெளுத்து வாங்கிடுது. என்ன பண்றது? இது கரப்டட் மைண்டு. இந்த கரப்டட் மைண்டுக்கு சப்போர்ட் பண்ண புத்தியையும் சேர்ந்து யூஸ் பண்ணா உருப்படுமா? கரப்டட் மைண்டை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணா பரவாயில்ல, அதை காப்பாத்துறதுக்கு இந்த புத்தியை யூஸ் பண்ணா அப்படித்தான் ஆகும். சரியா? சோ இங்க என்ன புரிஞ்சுக்கணும், மந்த புத்தியுடையவன் அப்படின்னாலே மனதை ஆதரிப்பவன், விருப்பு வெறுப்பை ஆதரிப்பவன், அகங்காரத்தை ஆதரிப்பவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? புத்தி இருக்கு, அது மந்தமா வேலை செய்யறது அப்படிங்கிறதுக்காக மந்த புத்தி இல்ல, ஆனா அகங்காரத்தை ஆதரிக்கின்ற புத்தி மந்த புத்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உன்னை அளவிப்பதற்கென்றே ஒரு புத்தி வருகிறதே, அது என்ன நல்ல புத்தி நான் சொல்ல முடியும்? அதாவது அந்த என்னுடைய நண்பருக்கு வேற லெவல் புத்தின்னு வேற சொன்னேன்னா, அந்த புத்தி யூஸ் பண்ணி சந்தோஷமா இருந்தா அதை நல்ல புத்தின்னு சொல்லலாம். சொன்னோம்ல, நாங்க செகண்டுக்குள்ள 1000 ஓட்டுறோம், நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாதீங்கன்னு சொல்றது? ஆராய்ச்சி தானா ஓடுது இல்லை, ஓடிட்டு தொலையட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அது பாசிட்டிவா ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி சந்தோஷத்தை கொடுத்துச்சா இல்ல துக்கத்தை கொடுத்துச்சா அப்படின்னா, ஓடுறது எல்லாமே நெகட்டிவா ஓடுது. யார் என்ன பேசினாலும் தன்மேல் இவர்கள் அன்பு காட்டவில்லை, அதனால்தான் பேசுகிறார்கள், நம்மை அவாய்ட் செய்கிறார்கள், அதனால் தான் இப்படி நடக்கிறது. ஸோ இந்த ஆய்வு ஃபுல்லா எப்படி ஓடணும்னா நெகட்டிவ்லியே ஓடுறது, ஓட வச்சு கண்ணில் தாரதாரையா தண்ணியை கொட்ட வைக்கிறது. இது எல்லாமே தெரியுது. நான் புத்தியை பயன்படுத்தி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்த பிறகும் இந்த புத்தி தாங்க எங்களுக்கு ஆயுதம், அது இல்லைன்னா நாங்க எப்படி வாழ்றது என்று அந்த புத்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? மனசும் புத்தியும் சேர்ந்து கொள்ளா கூத்து பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அதனால்தான் சொல்லுகின்றோம், அந்த புத்தி உன்னை அள வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த புத்தியை ஆதரிக்கின்றாயே, அது மந்த புத்தி. உன்னை என்ன சிரிக்க வைக்கிறது? ஞானத்தையா பேசிட்டு இருக்கிறது? என்னைக்காவது ஞானம் எல்லாமே புரிஞ்சிடுச்சுதான். அதான் சொல்றாரு, உண்மையை கேட்ட பிறகும் ஞான விசாரத்துக்கு அந்த புத்தி யூஸ் ஆகுது. 24 மணி நேரம் வேற லேஞ்சில் ஓடுதில்ல, அதை ரைட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ணலாம்ல, ஞான விசாரத்துக்கு யூஸ் பண்ணலாம்ல, இந்த உலகம் மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல, கெழுத்து வெளுத்துன்னு சொல்லல, கெழுத்தும் வெளுத்தும் எல்லாமே மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணாது. புரியுதா? இப்படித்தான் நாம் இருக்கின்றோம் என்பதால் இது மந்த புத்தி.
மாயையை பற்றி கொண்டிருக்கின்றான். சோ மந்த புத்தினா என்ன? மாயையை பற்றி கொண்டிருப்பது மந்த புத்தி. மாயை உண்மை என்று நம்புவது மந்த புத்தி. விருப்பும் வெறுப்பும் அகங்காரத்தையும் உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருப்பது மந்த புத்தி. சரியா? சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும், என்னதான் டக்குனாலும் கண்டிப்பாக அது வெளி தோற்றத்திற்கு அவங்க முயற்சி பண்ற மாதிரி அடக்கிற மாதிரி இருக்குமே தவிர, உள்ளுக்குள் உலக இன்பங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது உருப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடக்குறது மென்டலி ஃபுல்ஃபில்மெண்டோட நம்ம அடக்கணும். அதனால நமக்கு சந்தோஷம் வரும். இப்போ மெடிடேஷன்லயே உட்காடுறோம்னா, மெடிடேஷன்ல உட்காரும் போது கால் வலிக்குது, முடிவு வலிக்குது, டைம் ஆக மறத்து போகுது, பசி எடுக்குது, இந்த மாதிரி என்ன நடந்தாலும் இதனால நான் மேம்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சந்தோஷம். அதனால நான் அந்த சாத்வீக சுகம் அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா? எப்ப அந்த சாத்வீக சுகத்துல நம்ம நிறையிறோமோ அப்பதான் நம்மளால அந்த சித்த சுத்தியா முழுசா அடைய முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது நம்ம ஒரு சில பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். அமைதியாக பேசி பழகு, உள்ளே கொந்தளித்தாலும் பரவாயில்லை, வெளியே அமைதியாக பேசி பழகு. இது அர்த்தம் என்னன்னா, உள்ள கொந்தளித்து கொண்டே இரு, வெளியில மட்டும் நடி அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இன்டென்ஷன் பிஹைண்ட் தி ஆக்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அமைதியாக பேசுவதே சாலச் சிறந்தது, அமைதியாக வாழ்வதே உண்மையில் நலம். அப்படி என்னால் வாழ முடியவில்லை, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவ்வாறு நான் இருப்பதற்கான முயற்சியை இப்படி நான் தொடங்கவிருக்கின்றேன். கொந்தளித்த மறுகணம் அது கொந்தளித்தாலும் பரவாயில்லை, நான் அமைதியாக வாழ விரும்புகின்றேன், ஆதலால் நான் அமைதியாகத்தான் இருப்பேன் என்று வைராகியத்தோடு, இதுவே சரி என்ற புரிதலோடு, இப்படியே நான் ஆகிவிட வேண்டும் என்ற வேட்கையோடு இப்போது உள்ளே கொந்தளித்தாலும் வெளியில நீ அமைதியா இருக்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா படிப்படியா ஒரு நாள் அந்த உள்ளே உள்ள கொந்தளிப்பு அடங்கிவிடும், இந்த வெளியில உள்ள அமைதி உள்ளேயும் வந்துடும். அதை விட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி வெளியில அமைதியா இருந்தா ஒரு கோடி கணக்குல ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோம்ல, பிடி இருக்குன்னு சொன்னோம்ல. சோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, இதை சாதிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சா சாமிய அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சும்மா கொந்தளிக்கும் மனதை அப்படியே நல்லா ஆதரித்து கொண்டு உள்ள கொந்தளித்து கொண்டே இருந்து கொண்டு வெளியில மட்டும் மேல் தோட்டமா இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எத்தனை ஜென்மமானாலும் உருப்படாதுன்னு சேர்ந்து உறிஞ்சுப்பாங்க. சரியா? அப்படி ஒரு வேலை இதை சாதிச்சு அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கோடிக்கணக்கான ரூபாவும் கிடைச்சா கூட உருப்படாது என்ற விஷயத்தையும் சேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இன்டென்ஷன் பிஹைண்ட் தி ஆக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் 3வது அத்தியாயங்கள்ல கண்ணனே சொல்றான், வேடிக்கை பார்க்க எண்ணி கூட புலன்களுக்கு செல்லம் கொடுக்காது, அட்டக்கு சப்ரஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா இன்டென்ஷன் பியூரா வச்சுக்கிட்டு பண்ணுன்னு அர்த்தம். அதுக்காக உள்ளுக்குள்ள ஆசையை கொழுந்து விட்டு எரிய வச்சுக்கொண்டே வெளியில அடக்கிட்டுரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் உள்ள வலிக்குது, ஆனாலும் பரவாயில்ல, நம்ம விட்டுடக்கூடாதுன்னு அந்த முயற்சிக்காக நம்ம இன்டென்ஷன் பியூர் இன்டென்ஷனோட இந்த முயற்சியை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளால கொண்டு வந்துட முடியும். ஸோ மேற்தோற்றத்திற்கு உண்டான முயற்சிங்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் செய்யும், பட் நாளடைவில் அது உண்மையான முயற்சியாக மாறி அது ஒரு பலனை கூட தருவதாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதனால இங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த புத்தியை கொஞ்சம் நீ தட்டணும். புத்திய ஞான விசாரத்திற்கு தவிர வேறு எதற்கும் பயன்படுத்த மாட்டேன் என்று ஒரு பெரிய சூளுரையை எடுக்கணும். நான் ஞானத்துல சுகம் பார்க்கணும், இதுதான் சுகம், இதுதான் சந்தோஷம். என்னதான் லௌகீகத்துல மனசு சுகம், இப்ப கூட ஏதோ சாப்பிடுறதுக்கோ இல்லைன்னா எல்லா உறவுக்காரர்களோட நல்ல கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறதுக்கோ மனசு ஏங்கதான் செய்யும். பட் ஞானத்துலதான் சுகம் இருக்கு அப்படிங்கிற ஞான பயிற்சியில தான் சுகம் இருக்கு, இதுதான் நமக்கு பெர்மனன்ட் பிளஸ் கொடுக்கும், எனக்கு பெர்மனன்ட் பிளஸ் தான் வேணும், இந்த டெம்பரவரி பிளஸ் வேண்டாம் அப்படிங்கிறதும் தெரியணும். அங்க என்னதான் விஷயங்கள் எப்பயுமே இரட்டைகளை கொண்டது. இரட்டைகளை நம்ம ஒண்ணுதான் பாக்குறோம். இப்ப எவ்வளவுதான் நான் சோசியலா இருந்தாலும் 4 பேர் என்ன கொஞ்சிறாங்கன்னா 4 பேர் என்ன திட்டுவாங்க. அந்த திட்டுறதுல எப்போ எனக்கு நான் அந்த திட்டுறத நினைச்சு என்னோட மெமரியில அந்த திட்டுறதும்
அதுல இருக்கு அப்படிங்கறத நினைச்சு நான் எப்ப இந்த சைடு வரணும் அப்பதான் அங்க வந்து நம்ம ஞானத்துக்கு வந்து ஃபுல்ஃபில்டா வர முடியும். இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு சொல்லுவா, அப்படியே எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. இந்த சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு நம்ம உரிமை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம தலையில ஏறி உட்காந்துக்கிறாங்க, நம்ம சுதந்திரத்தையே கத்தரிச்சுக்கிறாங்க. எப்போ அந்த தலையில மேல உட்கார்ந்து சுதந்திரத்தை கத்தரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து துக்கம் ஏற்படுதோ அப்பதான் அது வேண்டாம் அப்படின்னே தோணும். லௌகீகத்துல துக்கம் இல்லாம சுகத்தை தேடி வரவே மாட்டோம். மனசு எப்பயுமே சுகத்துக்கு அடிமை தானே. மனசுக்கு சுகம் காட்டணும். நீங்க சொல்றீங்களா அமைதியா பேசணும் அப்படின்னு, அமைதியா பேசும்போது இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்கு அப்படின்னு சுகத்தை பார்க்கணும். பார்த்துட்டா மனசு இதுல ஒட்டிக்கும். நாங்க அமைதியா நடிக்கத்தானே செய்யறோம், உள்ள கொந்தளிக்குது இல்லை, எனக்கு நெஞ்சு அடக்குது தெரியுமா, ஆனாலும் அமைதியா இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது என்ன பையன் பண்ண முடியும்? அந்த நெஞ்சு கொதிக்கல, அது முதல்ல துக்கம்னு புரிஞ்சாதான் அமைதியா பேசுறது சுகம் அப்படின்னு புரியும். அதுவும் கரெக்ட் தான். அதாவது இறைவனே எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா பிடிக்கும். எது வரைக்கும்னா என்னை காப்பாற்றுற வரைக்கும். என்னை மூச்சு காற்றாக இருந்து அவன் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான், அவன் இல்லை என்றால் அனுபவம் அசையாது, எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா எல்லாம் தெரியும், அவன் தான் எல்லாமே பண்றான்னு தெரியும். ஆனா அது எனக்கு எப்ப புரியுதுன்னா டொம்னு 2 அடி போட்டா புரியுது. சரி, அடி போட்டா புரியணும்ல, சுடுகாட்டு ஞானம் மாதிரி புரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது வந்து ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா கடவுளாவது மண்ணாவது எனக்கு என்னப்பா அப்படின்னு அந்த ஆதரவு சைடு போயிடுறது. 4 பேர் அப்படி பாசிட்டிவா பேசிட்டாங்கன்னா 2 நிமிஷத்துல அங்க போய் ஒட்டிக்கிறது. என்ன கொலை கூத்துன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, இந்த சின்ன குழந்தைங்க இருக்கும் பாரு, அந்த மாதிரி 10 பேர் இருக்காங்கன்னா யாராவது வந்து ஏதாவது ஒரு குழந்தை இருக்கு, 10 பேர் சுத்தி இருக்காங்க. ஒருத்தர் அந்த குழந்தைய திட்டாங்க. திட்டின உடனே அந்த குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க பக்கத்துல நீ வாடி தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே நேரம் அங்க போயிட்டு இப்போ ஒரு மாமா திட்டாருன்னு வச்சு, சி இதெல்லாம் மாமாவா, நாய் பண்ணி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வாய்க்கு வந்த பேர் திட்டிட்டு அங்க போய் ஒட்டிக்கிறது. சரியா? அங்க ஒட்டிட்டு இருக்கிறது கொஞ்ச நாள்ல அவங்க ஒரு திட்டிடுவாங்க. சரியா? இதுல என்ன கூத்து நல்லா பாரு, இவங்க திட்டும் போது அந்த பழைய மாமா இருக்கான் பாரு, வாடி தங்கம்னு அவன் மாமா கூப்பிடுவான். சரியா? சரியா? கூப்பிட்டா என்ன நினைக்கணும், ஏற்கனவே இவன் திட்டினவன் இப்போதைக்கு கூப்பிடுறான், மறுபடியும் திட்டுவான்னு சொல்லணும்ல, யோசிக்காது. நேரம் அங்க போய் ஒட்டிக்கிட்டு இந்த மாமி இருக்கு லூஸ் மாமி, சீ இப்படியா இருக்கும்னு அங்க இருந்து போயிட்டு இங்க பலபலான்னு திட்டிட்டு இங்க போய் ஒட்டிக்கிறது. எத்தனை நாளைக்கு தாங்கும்? மறுபடியும் திட்ட விழுந்தா எனக்கு என்ன விரிய கூத்துன்னா, அட லூசு பையல, மாறி மாறி 2 சைடு இப்படி அல்லாடிட்டு இருக்கியே, இதுல ஏதாவது மண்டையில உரைக்குதா உனக்கு அப்படின்னா, எனக்கு அப்படித்தான் பழகிடுச்சோ, என்ன பண்றதோ இப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டினா கடவுளையே திட்டுறது. இந்த மாமா ஆதரிச்சிட்டான்லே, கடவுள்லாம் மனுஷனா, இந்த கடவுள்லாம் இருப்பானாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா கடவுள் கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு, கடவுளே நீதான் என் சொர்க்கம் அப்படின்னு ஒட்டிக்கிறது. இப்படி மனுஷங்கிட்டே இப்படி இருந்தா அப்புறம் கடவுள்கிட்டையும் அப்படித்தானே இருப்பா. சரியா? இதெல்லாம் வினோத கேஸா இருக்கு. ஆனா அந்த புத்தி வேற லெவல்ல ஒர்க் பண்ணுது. ஆனாலும் அதை நம்ம என்ன சொல்லணும், மந்த புத்தின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக சரின்னு சொல்லிட முடியாதுல்ல. உன்னை அள வைக்கின்ற ஒரு புத்தி என்பதை எப்படி சொல்ல முடியும்? எந்த அளவுக்கு லூசுத்தனமா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அட்டாச் ஆக வைக்குது, எந்த அளவுக்கு லூசுத்தனமா ஒரே விஷயத்த இங்கேயும் மாத்தி மாத்தி போட்டு கொடுத்து இப்படி எல்லாம் சின்ன பின்னப்படுத்திட்டு இருக்கு. அது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ என்னவோ தெரியல, இந்த மாமனும் மாமியும் 2 பேரும் சரி குழந்தை அப்படித்தானே இருக்கும்னு ஆதரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அடிச்சாலும் உதைச்சாலும். சரியா? அதை புரிஞ்சுக்காம 2ஐயும் மாறி மாறி திட்டிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கு. என்ன பண்றது? மெயினா டெய்லி தாட்ஸ் இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்க, அதுதான் பிராக்டிஸ் பண்ணணும்னு தோணுது. இப்போ சுகர் பேஷண்ட் வந்து இனிப்பெல்லாம் சாப்பிடாம இருப்பான் வெளியில பாக்குறதுக்கு, ஆனா மனசுல பார்த்தோம்னா ஓடிக்கிட்டே இருக்கும் தாட்ஸ். ஸ்வீட்டை பார்த்ததும் சாப்பிடணும் செய்யணும். இப்போ ஜலபரதர் கூட என்ன பண்ணுவாருன்னா காட்டுக்குள்ள போய் வாழ்வாரு. மனசெல்லாம் உலகத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளதான் போய் வாழ்வாரு. ஆனா மனசுல என்னன்னா தாட்ஸ், அந்த ஆசைகள் இல்லாம இல்லை. ஒரு மானை பார்த்ததும் அந்த மான் மேல ஆசை வந்துருது. அந்த தாட்ஸை ஸ்டாப் பண்ணாதான் அது வந்து புத்தி வந்து ரைட்டான பாத்துக்கு போகுமோ அப்படின்னு தோணுச்சு.
புரியும்ல. இப்போ நானே அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு பொதுவா பெருசா ஓடாது. ஏதாவது சில முக்கியமான விஷயங்கள்ல ஓடிடுது. இப்போ நம்ம புதா ஐசியூல இருக்கா, அந்த தாட் மெதுவா உள்ள வந்துடுது. ஐயோ பாவம் கஷ்டப்படுவாளோ, அவனுங்க அதை போடுறேன்னுங்கிறானுங்க, இதை ஏத்துறேன்னுங்கிறானுங்க, அதை ஏத்துறேன்னுங்கிறானுங்க. எதை வேணா ஏத்தி தொலையட்டும், எனக்கு பணத்தை பத்தியும் கவலை இல்லை. ஆனா அந்த அந்த உடம்பு வச்சுக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு மனசு சொல்லுது, அவள் ஞானியடா, அவள் ஜீவன் முக்தனடா, அவள் உடம்பு அல்ல, அது தெளிந்தவள், அவள் சந்தோஷமா தான் இருப்பா. அப்படி இதுவும் தாட்ல தானே ஓடிட்டு இருக்கு. டக்குன்னு ஞாபகம் வருது, அவள் லூசு பயிரனியே மாயில உட்காந்து ஓடிட்டு இருக்கு. இறைவன்ட்டு ஒப்படைச்சிட்டு அமைதியா இருந்தானே அஷ்டாவகிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம ஓட்டிட்டு இருக்க? அவனன்றி அனுபவம் அசையாதுன்னு தெரியும்ல. டாக்டர் கஷ்டப்படுத்திடுவானோ? டாக்டராமே கண்ணன் தானே அவன். என்ன நடந்தாலும் அவன் அனுமதியெல்லாம் நடக்குது, எல்லாமே நன்மைக்கு தானே நடக்குது. பேசாம இறைவன் ஒப்படைச்சிட்டு மூடிட்டு ஸ்டாப் பண்ணும் தாட்ஸ டக்குன்னு சொன்ன உடனே மனசு அடங்கிடுது. சரியா? இப்படி மனசை நாம ஸ்டாப் பண்ணும்போது மட்டும்தான் நிக்குது. அதை விட்டுட்டு இப்படி அப்படி ஹெல்ப் பண்ணிடலாமா, இப்படி ஹெல்ப் பண்ணாம என்னமோ நான் என்னமோ பெரிய ஆள் மாதிரி. அங்கே இறைவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, நான் என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் மனசை தாட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதை நம்ம ஏமாத்திட்டு ஓடி போயிருது அப்படிங்கிறேன். நம்ம கையில ஒண்ணும் இல்லை, இந்த மாயையே ரன் பண்றது அவன். பேசாம அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் தாட்டை நிப்பாட்டிட்டு போடா, உன்னை வச்சு என்ன செய்யணும்னாலும் அவன் உன்னை வச்சு செஞ்சுட்டு போறான்டா, நீ எதுவும் பண்ணாதடா. இதுதானே ஒட்டுமொத்த ஞானமும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இது ஒண்ணு புரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சு பாரு. இந்த மொமெண்ட்லயே இறைவா நீ பாத்துக்கிற, நீ இருக்க அப்படின்னு சொல்லும் போதே மைண்ட் கம்ப்ளீட்டா கூல் ஆயிடுது. இந்த தாட் ஸ்டாப் பண்ணாதான் மனசு ரிலாக்ஸ் ஆகும், இல்லைன்னா மறுபடியும் இப்படி ஓடும். என்ன பண்றது? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்க விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கீங்க. ₹1,00,00,000 வருது அப்படின்னா, நான் அது வந்தாலும் இப்ப எப்படி இருக்கேனோ அப்படிதான்டா இருப்பேன். கண்ணனுடைய ஒரு பணம்டா. இப்போ யார் யாருக்காவது கஷ்டம்னு வந்துட்டா, இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு உங்களுக்கு போடுது. அது கொஞ்சம் பிறவி வியாதி அப்படித்தான் இருக்கும். அப்ப மட்டும் கொஞ்சம் மனசை ஓட்டிட்டு தான் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கு. நமக்கு அது பிரச்சனையே இல்லை. சரி, நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போவோம். Though others may see him working, the sage does nothing. Knowledge has banished effort. He finds no reason to do work. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, வேற சம்மந்தம் இல்லாம வேற ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டார். இதை ஃபுல்லாவே முயற்சியுடன் கூடிய செயல்களை கண்டிக்கிறார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே செய்யாதே என்பதை மிக ஆழமாக வற்புறுத்துவது. குறிப்பாக ஞான சாதனங்களை கூட நீ பயிலாதே, தியானம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதே என்ற விஷயத்தை மிக ஆழமாக வற்புறுத்துவர். புண்ணிய காரியங்களை கூட நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தருபவர். எதுவுமே செய்யாதடா, ஏன்னா அதுலயும் நான் புண்ணியம் பண்றேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், நான் ஒட்டி கொண்டா, ஈகோ ஒட்டி கொண்டா, வேணாண்டா, நீ விடு, எல்லாத்தையும் விடு என்று சொல்லுபவர் தான் என்பதை நாம் அறிவோம். சோ அங்க ஜம்ப் ஆயிட்டாரு இந்த ஸ்லோகத்துல. மற்றவர்கள் அவன் வேலை செய்வதை கண்டாலும் ஞானி உண்மையில் எதையுமே செய்ய மாட்டான். ஞானம் அவனது முயற்சியை விரட்டிவிட்டது. உண்மையான ஞானின்னா எந்த எஃபோர்ட்டுமே இருக்காம அவன் பாட்டுக்கு இருப்பான். அவன் பாடி இறைவனா யூஸ் பண்ணி அதை புஷ் பண்ணி என்னத்தையாவது அவன் பண்ற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சா கூட he may find, அதாவது இவன் ஏதோ ஒரு செயல் செய்யற மாதிரி மற்றவன் கண்ணுக்கு தெரியலாம். ஏன்னா இந்த பாடி எங்கிட்டு தான் இருக்கும், ஏன்னா ஈக்கிறது ஈஸ்வரன் இல்ல. பட் அவன் இயக்க மாட்டான், அவன் யூஸ் பண்ண மாட்டான் என்ன அந்த விஷயத்துக்குள்ள இங்க வந்துட்டாரு. ஸோ ஞானம் அவனது முயற்சியை விரட்டி விட்டது. will never use the effort to do any action. அவன் செய்வதற்கோ சொல்வதற்கோ எந்த காரணத்தையும் காண்பதில்லை. நாட் ஈவன் டு டாக். அவன் செயலால் செய்வதில்லை, இல்லை பேசுறது கூட ஒரு ஆக்ஷன் தானே. ஸோ தேர்ஃபோர் he will not even talk அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க வாய்கிலேயே பேசுறீங்க அப்படின்னா அது நான் இங்க பேசுறேன் without an effort, if it comes naturally and automatically through God அப்படின்ற அந்த ஃபீலிங்ல இருந்து அவனுடைய ஆக்ஷன் இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்தாதான் அது ஞானம்னு அர்த்தமே தவிர நீ முண்டி அடிச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு நீ பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞானமாகாது அப்படிங்கிற விஷயத்தான் இங்க தெளிவுபடுத்தி இருக்கிறார். உங்க விஷயம் எனக்கு இப்போ ₹1,00,00,000 உங்களுக்கு வருது அப்படின்னாலும் அதை அண்ணன் ஒப்படைச்சிட்டு பேசாம இருக்கீங்க. உங்களுடைய வேலையை அவர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கும் போது எல்லாத்தையும் கையில் போட்டு ஒப்படைச்சிட்டு அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துப்பா அப்படின்னு. அது மாதிரி எடுத்துருக்கீங்க, எதையுமே காண்பது.
எஃபோர்ட் எடுக்காதே அப்படின்னு சொல்றாரு. மேஜரா இறைவன் மேல நம்பிக்கை வேணும் நமக்கு. வந்து தி கான்செப்ட் ஆஃப் ஈஸ்வரா இஸ் வெல் நோன் இல்லையா? நமக்கு என்ன கவலை? அவன் இருக்கான் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கவலை? அப்கோர்ஸ் அத்வைத சித்தாந்தத்தின்படி அவனும் உனக்குள்ளதான் இருக்கான். பட் அந்த கான்சியஸ் கிட்ட கொடுத்துரு உன்ன. நீ இந்த ஜீவா கான்சியஸ் கிட்ட எடுத்துக்காத. ஈஸ்வரா கான்சியஸும் நீதான், ஜீவா கான்சியஸும் நீதான், பிரம்மா கான்சியஸும் நீதான். ஈவன் இஃப் யூ ஆர் இன் தி வேர்ல்டு, நீ உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாங்க மாயையில இருந்துதானே ஆகணும். அப்ப இருந்து கூட, பட் நாட் வித் ஜீவா கான்சியஸ்னஸ், பட் வித் ஈஸ்வரா கான்சியஸ்னஸ். ஐ ஆம் பிரம்மா, ஐ ஆம் ஈஸ்வரா, ஐ ஆம் ஜீவா, இது எல்லாமே நீதானே. அப்படி நீயாக இருக்கும்போது நீ மாயையில கண்டிப்பா நீ ஜீவனா இருந்தாகணும்னு நினைக்காது. மாயையில இருக்கும்போது கூட ஜீவனா இருக்காது. அதை கொண்டு போயிட்டு ஈஸ்வரன்ட்ட ஒப்படைச்சிட்டு ஈஸ்வரனாக இரு. அந்த உடம்ப அவன் ஆட்டிட்டு போட்டோம், நீ ஆட்டாத. இந்த விஷயம்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஈவன் அவன் எஃபோர்ட் எடுத்து ஏதோ வேலை செய்யற மாதிரி அத்தவங்க கணக்கு வேணா தெரியலாமே தவிர அவன் வந்து எதையுமே செய்ய மாட்டான். அவனது முயற்சியை விரட்டி விட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இட் டஸ். ஏன்னா நமக்கு டவுட் வரும், ஏன் உடம்பு பண்ணுது ஆனா நான் பண்ணல அப்படிங்கிறீங்க. எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? உடம்பு செய்யுமாக்கும், ஆனா அது தானா நடக்குது. எப்படியா அப்படின்னா ரெண்டு விஷயத்த நம்ம அடிக்கடி போட்டுட்டு காட்டியிருக்கோம். ஒன்னு, ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் பை தி சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் பை தி பியூர் கான்சியஸ் மைண்ட். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கரப்டட் சப்கான்சியஸ் மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா தான் இயங்குது. ஆனா ஞானிக்கு பியூர் கான்சியஸ், ஐ மீன் பியூர் சப்கான்சியஸ் மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா தான் இயங்குது. எப்போ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ஈகோ எல்லாமே உடச்சு எரிஞ்சிட்டு பிரம்மபாவம்னு வந்துட்டியோ, எப்போ ஈஸ்வரன்ட்டு சரணாகதி ஆயிட்டியோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் சப்கான்சியஸ் வந்து பியூர் கான்சியஸா, பியூர் சப்கான்சியஸா மாற்றம் அடைகிறது. ஈஸ்வரன்ட்டு ஒப்படைச்சிட்டு அடுத்த செகண்டே உடைய சப்கான்சியஸ்ல இருந்த எல்லா கரப்ஷனும் ரெக்டிஃபை செய்யப்பட்டு அதனால் இயக்கப்படுபவனாக நீ மாறிவிடுகின்றாய் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நமக்கு சப்கான்சியஸ் ஆக்ஷன் பத்தி நல்லாவே தெரியும். எஃபோர்ட்லெஸ்ஸா எப்படி எல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. எஃபோர்ட்லெஸ் ஆக்ஷன்னாலே அது வந்து காட்லி ஆக்ஷன் அப்படின்னுட்டு. அதான் நேற்று கூட யாரோ சொன்னாங்கல்ல, அண்ணா வந்து புத்தியை வந்து பிளானே பண்ண மாட்டாரு, அது தானா ஒர்க் பண்ணுது அப்படின்னா. எங்க கௌரி செல்லத்துக்கு கூட சும்மா வேற ரேஞ்சில் தானா ஒர்க் பண்ணுது. தானா ஒர்க் பண்ணிட்டா அது வந்து பியூர் ஆயிடுமா என்ன? ஸோ கரப்டட் சப்கான்சியஸ்ல இருந்து கூட தானா வேற லூசத்தனமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அதை நம்ம மெயின் பண்ணல. நீங்க சரணாகதி செஞ்சதுக்கு அப்புறம் அல்லது பிரம்மத்தை உணர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, அதை கம்ப்ளீட்டா காட் டேக் ஓவர் பண்ணி யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த இடத்துல அங்க முயற்சிங்கிறதே சுத்தமா இருக்காது. ஸோ அந்த முயற்சியற்ற தன்மைன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க கரப்டட் சப்கான்சியஸை வச்சுக்கிட்டு முயற்சி இல்லாம பண்ணிட்டு இருக்கிறத நீங்க இந்த இடத்துல ஞானம்னு எடுத்துக்கொள்ள கூடாது என்பதையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்னு, the sage is fearless, unassailable, no darkness, no light, nothing to lose, nothing. ஞானி அச்சமற்றவன், யாராலும் வெல்ல முடியாதவன், அவனுக்கு இருளும் இல்லை, ஒளியும் இல்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு இங்கேருந்து ஜம்ப் ஆகி அங்க வேதிரிக் மெத்தடுக்கு போயிட்டாரு. சரியா? ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்டா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் கோர்வையா இல்லாம தான் இருக்கு. முதல்ல வந்து இங்க ஆக்ஷன்லெஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு நேரம் எங்க போயிட்டாருன்னா அச்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு போயிட்டாரு. இங்க அச்சம் இல்லையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மாயைக்குள்ள இருந்துகிட்டாலும் அச்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா 100% அச்சம் இல்லாமல் இருக்கணும்னா மாயையே கடந்த நிலைக்கு போயிட்டான். வேற லெவல் அச்சம் இல்லையில இருக்கலாம்ல. ஸோ நீ ஜீவன் மாறிவிடு என்று நம்ம சொல்லிடணும் இல்லையா? ஸோ உடம்பு வியாதியில இருக்கின்றது, உடம்பு மிகுந்த வேதனையிலே இருக்கின்றது எனும்போது நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல என்ற விஷயத்தை பயிற்சி செய்யும் நிலையில் இருக்காதே. அதுவாக ஆகிவிடு. எதுவாக ஆகிவிடு? நான் பிரம்மம் என்ற நிலைக்கு வந்துவிடு. சதாசிவ பிரம்மேந்திரத்தை போல் அந்த நீ உலகில் இருக்கும் போதே இந்த மாயை விட்டு நான் பிரம்மமே என்ற அந்த நிலைக்கு சென்று விடு. ஜீவன் முக்தனாக மாறிவிடு. அதற்கப்புறம் உடம்பு இருந்தா என்ன, செத்தா என்ன என்று நீ ஆனந்தமாக வாழ முடியும் என நாம் சொல்லி இருந்ததை நினைவு கூற வேண்டும். சரியா? அது எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். பிரம்மத்தை உணரும் போது
அப்படி இல்லாதப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த உடம்ப நான் இல்லைன்னு என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் உடம்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வரும்போது பயம் வந்துருது. ஏன்னா நம்மளுடைய டோட்டல் ஈகோ எதை பேஸா வச்சிருக்கு அப்படின்னா உடம்பு தான் பேஸா வச்சிருக்கு. அந்த உடம்பு ஆட்டம் காணும் போது ஆட்டோமேட்டிக்கா பயம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை தடுக்கவே முடியாது. இந்த உடம்பு ஆட்டம் காணும் போது மட்டும்தான் நம்ம சோகால்டு ஃப்ரெண்டு, அதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் என்ன சொல்லுவான், நீ ஒரு டாக்டர் பாப்பிய, அரவிந்த் சாமியா உங்கடா, நீ ஷார்ட்ஸ் பாப்பியல்ல, ரெண்டு கேரக்டர் வச்சிருக்காங்க. பேர் என்ன? நம்ம சரவணகுமார் மாதிரி ஒரு கேரக்டர் பேர் வச்சுக்கணும், சரியா? ஸோ ரொம்ப ஈஸியா இருக்குல்ல சொல்றதுக்கு, சரியா? ஸோ அந்த ஆனா சரவணகுமார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தனக்கு பாடிக்கு ஒரு வந்துருச்சு அப்படின்னா சும்மா வேற லெவல்ல ரியலைஸ் பண்ணுவாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியுமா, எனக்கு புரிஞ்சிருச்சோ. என் இறைவன் எதுக்காக இப்படி பண்ணியிருக்கான்னு தெரியுமா, எனக்கு புரிஞ்சிருச்சோ. ஐயோ ஆஹா ஓஹோ. இந்த சரவணகுமார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது எது வரைக்கும் தெரியுமா, அந்த அந்த வலி கொஞ்சம் குறையிற வரைக்கும். அந்த வலி குறைஞ்சிருச்சுன்னா கிறுக்கு பையன் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். வலி அதிகமாயிருச்சுன்னா ஐயோ கடவுளே எனக்கு ஏன்லாம் இப்படி கொடுத்தேன்னு எனக்கே புரியுது, நான் அவனை திட்டமாட்டேன் அப்படின்னது, சரியா? ஸோ இப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அச்சம் அப்படிங்கிறது பாடியை நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதை தவிர்க்கவே முடியாது. அது ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. சரி, இப்போ இவர் அதுக்காக தான் என்ன சொல்றாருன்னா, நீ பிரம்மம் என்று மாயை கடந்த நிலைக்கு சென்று விடுங்கிறார். ஏன் அவர் பர்டிகுலர் என்ன சொல்றாரு, நீ இருளும் அல்ல ஒளியும் அல்ல இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது அவர் இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, மாயை அப்படின்னா இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ண, பொய்யா இருக்கு, பொய்யா தெரியுது, சும்மா நாச்சுக்கும் இருக்கு அப்படின்னு எல்லாம் வேணாம். ஒண்ணுமே இல்லடா, இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு பயப்பட போற? இருந்தாதானே எனக்கு பயப்பட போகுது. உடம்புல வலி இருக்கு, வலி இருந்தாதானே பயம் வரும். இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் என்னத்தை பயப்பட போற நீ? அங்க எதுவுமே இல்லை என்ற அந்த புரிதலுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அங்கே அச்சத்துக்கு சுத்தமா இடம் இல்லாம போயிடுது. மேற்கொண்டு யாராலும் வெல்ல முடியாத வார்த்தையே அர்த்தமற்ற வார்த்தை. ஏன்னா வேற யாராவது இருக்காங்களா? நீ யாராவது இருக்காங்களா? ஐயோ என்ன நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவேன்னு சொல்றதுக்கோ, யாரும் என்ன வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறதுக்கோ அங்க நினைப்புக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா யாருமே இல்லைங்க. இருளும் இல்லை ஒளியும் இல்லைன்னா இது அஜ்ஞானம், இது ஞானம். அஞ்ஞானத்துல சிக்கொண்டுட்டேன், ஞான ஒளி வேணுமே. அஞ்ஞானம் என்பதும் வேஷம், ஞானம் என்பதும் வேஷம், இரண்டுமே வேஷம் தான் சொல்லியிருக்கமா இல்லையா? There's no big difference between அஞ்ஞானி and ஞானி, because he feels that I am not a Parabrahma, he feels that I am a Parabrahma. After all, both are in the charts. இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ், சரியா? சோ இவன் என்ன நினைக்கிறான், நான் பிரம்மம் அல்ல அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றான், நானே பிரம்மங்கிறான். இதுவும் என்னன்னு தான் அதுவும் என்னன்னு தானடா, என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல, இவனும் மாயில தான் இருக்கான் அவனும் மாயில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தமா இல்லையா? அப்ப அந்த மாயை கடந்த நிலை அப்படிங்கிற நிலையில பார்க்கும்போது அங்கே அஜ்ஞானமும் இல்லை ஞானமும் இல்லை. நான் உடம்பே, நான் உடலே, நான் மனதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இருள் நட்டம். நான் பிரம்மம்னு சொல்றது ஒளி நட்டம் நம்ம சொல்றோம். ஆனா உண்மையில அது இருளும் இல்லை, இது ஒளியும் இல்லை. ஏன்னா அவற்றால் இது மாயைக்குள்ள நிகழ்கின்ற ஒரு சின்ன சம்பவம். அது அஜ்ஞான வேஷம், இது ஞான வேஷம். வேஷம் வேஷமா பார்த்தேன்னா இருள் ஒரு வேஷம், ஒளி ஒரு வேஷம்னு பார்த்தாலும் இங்க எதுவுமே இல்லை, உண்மை இல்லை. இழப்பதற்கு அங்கே எதுவுமே இல்லை. பயம்ங்கிறதே இழப்பை நோக்கித்தான் வரும். அப்ப எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் வரும். சோ அதனால இழப்பதற்கு அங்கே எதுவுமே இல்லை. நீ எல்லாமாக இருப்பது நான் புரியணும், சரியா? நம்ம ஃப்ரெண்ட் பத்தி நினைக்கும் போது அத்வைதத்தில் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாலே, நமக்கு அத்வைதத்தில் மிகவும் சிந்தனை துளிகளை கொடுத்தாங்களே, இப்போ அவர்கள் வேணுமே அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் பயப்படுது. அவள் எங்கே இல்லாம போனாங்க, அது நான் தானே. என்னுள் அவளாக அவளுள் நானாக நான் என்றும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன். அந்த ஃபீல் வரும்போது அந்த பயம் காணாம போயிடுது. மாயை உண்மை என்று நம்புகின்ற வரைக்கும் பயம் தொடரத்தான் செய்யும். மாயையா இருப்பதுவே நான் என்று உணர்ந்து விடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் விலகி விடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றேன். புரியுதா?
ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஸ்லோகா. ஸோ ஞானி அச்சமற்றவன், யாராலும் வெல்ல முடியாதவன், அவனுக்கு இருளும் இல்லை, ஒளியும் இல்லை, இழப்பதற்கு எதுவுமே இல்லை, எனில் ஒன்றுமே இல்லை. சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். ஸோ பிரம்மத்திற்கு, பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்ற அடிப்படையில் பிரம்மம் சத்யா என்பதை மிக ஆழமாக வலியுறுத்தும் ஒரு அற்புத ஸ்லோகமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இதோட முடிக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு இந்த சிங்கம் வந்து தன்னை ஆட்டுக்குட்டியும் நினைக்காது, சிங்கம் தன்னை சிங்கம்னு நினைக்காது. இப்ப 74வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரியே இருக்கு. அது அதுவாக இருக்கும்போது அது எதுவும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.